தாவேகா கட்சி மாநாடு நடந்து முடிந்த 2 மாதத்தில் உட்கட்சி பூசல். விஜய்க்கு கொடுத்த வெள்ளிவேல் எங்கே நடந்தது என்ன விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. கடந்த அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் விஜய் நடத்திய முதல் மாநில மாநாடு மிக பிரம்மாண்டமாக நடந்து முடிந்தது. அதில் சுமார் 3 லட்சம் பேர் கலந்து கொண்டதாக தகவல் வெளியானது. அதில் பங்கேற்பதற்காக சென்ற அக்கட்சியின் தொண்டர்கள் சிலர் சாலை விபத்தில் உயிரிழந்தனர். மாநாட்டில் விஜய் பேசிய சில கருத்துக்கள் அரசியல் அரங்கத்தில் சர்ச்சையை ஒரு பக்கம் கிளப்பியிருந்தாலும் அவரது தொண்டர்களின் மரணம் பற்றிய விவாதங்களும் நடந்தன. உயிரிழந்தவர்களுக்கு மாநாட்டில் உரிய முறையில் அஞ்சலி செலுத்தப்படவில்லை என குற்றச்சாட்டுகள் எழுந்தன. அதனைத் தொடர்ந்து கட்சியின் செயற்குழு கூட்டத்தில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. ஆனால் தமிழக வெற்றிக் கழக மாநாடு முடிந்து 2 மாதங்களாகிய முறையாக கட்சி நிர்வாகிகளை தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைமை இன்னும் நியமிக்கவில்லை என்று சொல்லப்படுகிறது. நியமிக்கப்பட்ட நிர்வாகிகள் மத்தியில் இப்போதே கோஷ்டி பூசல் வெடித்து வருகிறது. இந்நிலையில் மாநாடு முடிந்து கிட்டத்தட்ட 2 மாதங்கள் கடந்துவிட்ட நிலையில் இப்போது கட்சிக்குள் ஊழல் புகார் ஒன்று கிளம்பியிருக்கிறது. அந்த வகையில் ராமநாதபுரம் மாவட்டம் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் இடையே கடும் உட்கட்சி பூசல் உருவாகியுள்ளது. 2 கோஷ்டிகளாக பிரிந்து ஒரு அணியினர் மற்றொரு அணியினரை கட்சியை விட்டு நீக்கிவிட்டதாக அறிவித்து நோட்டீஸ் விநியோகித்தனர். அதனால் சர்ச்சை மூண்டுள்ளது. இந்நிலையில் நடிகர் விஜய் தொடங்கியுள்ள தமிழக வெற்றிக் கழகத்தில் விஜய் ரசிகர் மன்றத்தில் மாவட்ட தலைவராக இருந்தவர்கள், ரசிகர்கள் ஆகியோருக்கு மாவட்ட, ஒன்றிய மற்றும் கழக நிர்வாகிகளாக பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் ராமநாதபுரம் விஜய் ரசிகர் மன்றத்தின் தலைவராக இருந்த ஜெயபாலன் என்பவரது மனைவி மலர்விழி ஜெயபாலா மாவட்ட தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். மாவட்ட தலைவரான மலர்விழி ஜெயபால் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு தமிழக வெற்றிக் கழகத்தின் மாவட்ட அமைப்பாளராக இருந்த பி ராஜா, மாவட்ட ஆலோசகர் முருகேசன் மற்றும் வாகை குணசேகரன் ஆகியோரை கட்சியின் கட்டுப்பாட்டிற்கும் ஒற்றுமைக்கும் குழப்பம் விளைவிக்கும் வகையில் செயல்படுவதாகவும், பி ராஜா மீது கடந்த காலங்களில் குற்றம் நடவடிக்கை மற்றும் சமூக விரோத செயல்பாடுகளில் ஈடுபட்டது தொடர்பாக மாவட்ட தலைமைக்கு தெரிய வந்ததன் அடிப்படையில் மூவரும் கட்சியின் அடிப்படை உறுப்பினரிலிருந்து நீக்கப்படுவதாக அறிக்கை மூலம் தெரிவித்தார். ஆனால் இந்த குற்றச்சாட்டுகள் பொய்யானவை என்று நீக்கப்பட்ட பி ராஜா செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். அவர் கட்சிக்காக உழைத்து தன்னை காகிதம் போல் மலர்விழி தூக்கி போட்டுவிட்டார் என்று ஊடகங்களை சந்தித்து பேசியிருக்கிறார். இதுகுறித்து ராமநாதபுரத்தில் பி ராஜா செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், மலர்விழியை மாவட்ட தலைவராக நியமித்ததே அவரது கணவர்தான் என்றும் அவர் அரசு ஊழியர் என்றும் கூறினார். எனவே அவரால் கட்சி பணியில் நேரடியாக ஈடுபட முடியாது. மனைவியின் பின்னால் ஒளிந்து கொண்டு அவர் தங்களுக்கு எதிராக அரசியல் செய்கிறார் என்று குற்றம் சாட்டினார். விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு தொண்டர்களை அழைத்து செல்வதற்காக அனைத்து ஏற்பாடுகளையும் தனது தலைமையிலான நபர்களே செய்தார்கள். ஆனால் என் பெயரை மறைத்துவிட்டு கட்சி சார்பாக நடந்த இணைப்பு விழாவுக்கு 3 வாகனங்களில் தொண்டர்களுடன் சென்றபோது ஒரு கோஷ்டியினர் தங்களை தொண்டி பாதி வழியிலேயே மறித்து செல்ல விடாமல் தடுத்துவிட்டனர். அதன் பின்னர் கட்சி செயலாளரை புசி ஆனந்தை சந்தித்து முறையிட்டோம். அதற்கு ஆனந்த், மலர்விழி அணியை ஏற்றுக்கொண்டால் அவருடன் சேர்ந்து பயணி, அப்படி ஏற்கவில்லை என்றால் நிகழ்ச்சி பேனர்களில் என் படத்தை போடாமல் விஜய் படத்தை மட்டுமே போட்டு தனியே செயல்படு என்று சொன்னதாக அவர் தெரிவித்தார். மேலும் நாங்கள் விஜய்க்கு பரிசாக வெள்ளிவேல் கொடுத்தோம், அது அவரது கைக்கு போகவே இல்லை என்று ராஜா குற்றம் சாட்டியது தமிழக வெற்றிக் கழகத்தின் உறுப்பினர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தீவிர ரசிகனை விட ஒரு கொலவெறியில் உள்ளவன், தளபதினாலே ரொம்ப ஆர்வப்படுறவன். நான் சின்ன வயசுலேருந்து தளபதி ரசிகன். நான் இயக்கமாக இருக்கும்போதே வலசரவாக்கத்தில் உள்ள 182வது வார்டில் கட்சியில் பயணிச்சிட்டு இருந்தேன், இயக்கத்திலே பயணிச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா கட்சி ஆரம்பித்த பிறகும் அங்கே 182வது வார்டில் அவங்களோட சேர்ந்து பயணிச்சிட்டு இருந்தேன். ஒரு முறை எங்கள் ஊரில் திருவிழா அப்போ ஊருக்கு வந்தப்போ தளபதி வெற்றி கழகத்தின் சார்பாக அன்னதானம் கொடுக்க சொன்னாங்க. அப்போதைக்கு நான் கொடுத்தேன். அடுத்து கொடியேற்ற விழாவுக்கு வந்த ஜெயபாலா பாலமுருகன் வந்தவர் எங்களுக்கு நம்ம மாவட்டத்தில் சேர்ந்து பயணிங்க, எதுக்கு அங்கே போய் பயணிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டாரு. அதுக்கப்புறமா மாநாடுக்காக எங்கிட்ட ஒரு 1.5 லட்ச ரூபா அரேஞ்ச் பண்ணி கேட்டார். வேன் அரேஞ்ச் பண்ணி, வேன்கள் பற்றாக்குறை இருக்குது, நான் அது கூட்டி போகணும்னு சொல்லிட்டு அரேஞ்ச் பண்ணி கொடுக்க சொன்னார். அதை நான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தேன். அதுக்கப்புறமா தளபதியாருக்கு, நீங்கள் தளபதி ரசிகன், தளபதியாருக்கு வெள்ளி வேல் ப்ரெசன்ட் பண்ணால்
இன்னும் சிறப்பாக இருக்கும்னு சொன்ன ஒரு காரணத்தினால நம்ம தளபதியாருக்கு கொடுக்க போகிறோம்னு சொல்லிட்டு ஆசையில் என்னுடைய நண்பர்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு வெள்ளி வேலு, ஒரு 5 அடியில் வெள்ளி வேலு ஒன்று ப்ரெசென்ட் பண்ண நம்ம வழிவிடு முருகன் கோயிலில் சிறப்பு அர்ச்சனை பண்ணி, அண்ணன் நீங்கள் கூட வந்திருந்தீங்க, சிறப்பு அர்ச்சனை பண்ணி அப்போதைக்கு நாங்கள் கொடுத்தோம். அந்த கொடுத்ததுலேருந்து 3 மாதம் வரைக்கும் அவருடைய பூஜை ரூமில் தான் இருந்துச்சே தவிர வேலை பற்றி எந்த ஒரு விஷயமே அவர் சொல்லவே இல்லை. யார் பூஜை ரூமில்? அவர் பாலமுருகன், மலைவெளி ஜெயபாலா அவங்க பூஜை ரூமில் தளபதிகிட்ட கொடுக்கல. அந்த வேலு ரெடி பண்ணதுக்கான வேலோட மதிப்பு வந்து 1,38,000 பில்லு. அந்த பில்லு முதற்கொண்டு என்கிட்ட இருக்குது, ஆதாரபூர்வமாக இருக்குது. அடுத்து அப்புறமா அங்கே போட்ட அன்னதானம், அங்கே போட்ட அதாவது ராமநாதபுரம் மாவட்டத்துக்கே அங்கே வந்த தொண்டர்கள் அனைவருக்கும், ராமநாதபுரம் மாவட்ட தொண்டர்கள் அனைவருக்கும் எங்கள் மூலமாக ஏற்பாடு பண்ணி 3 வேளை சாப்பாடுமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்தது நாங்கள் தான். அதையும் எங்கள் பேரை காட்டலை, அவங்க எல்லாமே அவர் செஞ்ச மாதிரியே காட்டிக்கிட்டு இருந்தார். எல்லா விஷயங்களுமே நான் வந்து அப்புறம் நாங்கள் வந்து முள்ளிமுனை கிளையில் வந்து இந்த ரோடு சீரமைப்பு பணி எங்கள் மூலமாக ரெடி பண்ணி கொடுத்தோம். அதுலேயும் அவர் தான் வந்து செயல்படுற மாதிரி காட்டினார். இதில் அதிருப்தி அடைஞ்ச என்னுடைய நண்பர்கள் வந்து கேள்வி கேட்க ஆரம்பித்தாங்க. எல்லா விஷயத்துலையும் நீங்கள் தான் வந்து வர்றீங்க, ராஜாவை வந்து தெரிய காணமே, ராஜாவோட ஏற்பாட்டிலைன்னு போட்டால் என்ன அப்படின்னு கேட்டதுலேருந்து ரொம்ப அவர் எங்களை ஒதுக்க ஆரம்பித்தார். கடைசியாக திருவாடானை வட்டத்தில் ஒரு இணைப்பு விழா நடந்துச்சு. அங்கே போகும்போது நானும் ஒரு 3 காரில் தொண்டர்களோடு போனேன். என்னை அவமதித்து தொண்டியில் இருந்து அப்படியே ரிட்டனில் திருப்பி விட்டுட்டாப்புல. நாங்கள் திரும்பி ரொம்ப மன உளைச்சலோடு திரும்பி வந்துட்டோம். அதுக்கப்புறமா கழக பொதுச் செயலாளரை போய் கடந்த 9ஆம் தேதி மீட் பண்ணி அவங்கக்கிட்ட நடந்த விஷயங்கள் அனைத்தையும் ஒரு ஆதாரமாக அவங்கக்கிட்ட கொடுத்துருந்தோம். கொடுத்ததுக்கு அவங்க வந்து இப்படி செஞ்சுட்டு இருந்தா அப்போ வந்து நீ அவரை ஏற்றுக்கிட்டா அவரோட சேர்ந்து பயணி, அவர் ஏற்றுக்கலைன்னா அவர் ஃபோட்டோவும் போடாமல் என்னோடய ஃபோட்டோவும் போடாமல் நீ தனிப்பட்ட முறையில் தளபதியாருக்காக மக்கள் பணியில் ஈடுபடு அப்படின்னு சொன்னாங்க. எல்லா பேருக்கும் தெரியும், இங்கேருந்து எல்லா பேரும் அங்கே போனோம். அதுக்கப்புறமா நாங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் அண்ணனுடைய சொல்படி விலையில்லா விருந்தகம் ஏற்பாடு பண்ணி மக்களுக்கு கொடுக்க ஆரம்பித்தோம். அந்த நலப்பணியை கூட வந்த உடனேயே அவர் ஸ்டாப் பண்ணிட்டார். தன்னுடைய அதிகார பலத்தை யூஸ் பண்ணி அதை ஸ்டாப் பண்ணி எங்களால் அந்த மக்கள் பணியில் ஈடுபட முடியாத அளவுக்கு எங்களை ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாங்க. மேலும் 10ஆவதுக்கு என் மேலே அவதூறு பரப்புகிற அளவுக்கு அவர் மீடியாக்களில் என்னோடய ஃபோட்டோ போட்டு எனக்கு எந்த ஒரு தகவலுமே சொல்லாமல் என்னுடைய ஃபோட்டோ போட்டு எனக்கு அவமானத்தை ஏற்படுத்துகிற மாதிரி மீடியாக்களில் பப்ளிஷ் பண்ணுறாரு. அதற்கான தகுந்த பதிலடியை தரும் அளவுக்கு நான் வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வேதா நியூஸ் டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.